السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சொல்லிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல் என்றும் செயல்களிலே வழிகாட்டுதல்களிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் அகிலத்திற்கு எல்லாம் அருள்முறை அண்ணல் பெருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்கள் என்றும் மார்க்கத்திலே புதுமையாக புகுத்தப்பட்டவர்கள் எல்லாம் அனாச்சாரங்கள் ஒவ்வொன்றுமே வழிகேடுகள் அனைத்துமே நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய தினத்தில் மனிதனை பண்படுத்தும் மறுமை வாழ்க்கை என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்றால்,
பெரும்பாலான மக்கள் பல்வேறு தீமையான பல காரியங்களை விட்டு விலகாமல் இருக்கிறார்கள். பல்வேறு தீமைகளை வரம்பு மீறி செய்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது அவர்கள் மறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்திலே இல்லை என்பதுதான். மறுமை நம்பிக்கை சரியாக இருக்கும் என்று சொன்னால், அது உறுதியாக இருக்கும் என்று சொன்னால், நம்மிடத்திலே தீமையான பல காரியங்கள் நம்மிடத்திலே இருக்கவே செய்யாது. அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள், வட்டி வாங்குதல், விபச்சாரம் செய்தல், இன்னும் பல்வேறு பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் நம்மிடத்திலே இல்லாமல் போகும். மறுமை நம்பிக்கை சரியான ஒரு பிடித்தலோடு அது நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால், கண்டிப்பாக இது போன்ற பெரிய பெரிய பாவங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கவே மாட்டோம். மனிதனை எது ஒழுங்குபடுத்துகிறது, எது சீர்படுத்துகிறது என்றால் மறுமை நம்பிக்கை தான் அவனை சீர்படுத்துகிறது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஓரிரை கொள்கையை, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த மக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கொள்கையிலே என்ன அடங்கியிருக்கிறது என்றால் மறுமை நம்பிக்கை என்பதும் சேர்ந்து அடங்கியிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் அல்லாஹ்வை பற்றி தெரியாதவர்கள் ஒன்றும் அல்ல. குறைசி மக்கள் அல்லாஹ்வை பற்றி அறியாத மக்கள் அல்ல. அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். ஆனால் இந்த மறுமை நம்பிக்கை என்ற ஒரு புதிய சித்தாந்தம், அதை அவர்கள் கேள்விப்படுத்துவதுதான் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகிறது. அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. அந்த குறைசி மக்கள் மறுமை என்றால் என்னவென்றே தெரியாத மக்களாகத்தான் இருந்தார்கள். இதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்கிறார். கல்லா லைலம் யப்தகி லனஸ்லாம் பின் நாசியா என்று சொல்லக்கூடிய அந்த இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி வரக்கூடிய வசனம் இருக்கு இல்லையா, சூரத்துல் அலக் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். கல்லா இன்னல் இன்சான லயத்ஹா, ஆறாவது வசனத்தை இங்க எடுத்து பாருங்கள். கல்லா இன்னல் இன்சான லயத்ஹா அர்பாஹுஸ்தகுனா இன்ன இலா ரப்புக ருஜுஆ. மனிதன் தான் தன்னை ஒரு தேவைகள் இருப்பவன் என்று எண்ணிக்கொண்டு இருப்பதால் தான் வரம்பு மீறுகிறான். அல்லாஹ் சொல்கிறான். மனிதன் ஏன் வரம்பு மீறுகிறான் தெரியுமா? அவன் தன்னை தேவைகள் என்றவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். இன்ன இலா ரப்புக ருஜுஆ, அவன் நம்மிடம் கொண்டு வரப்பட்டே தீர்வான். நீங்கள் திரும்பக்கூடிய இடம் அல்லாஹ்விடம் தான். இந்த அத்தியாயம் முதலாவதாக இறக்கி அருளப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி கதக் என்று சொல்லக்கூடிய இந்த ஆரம்ப கட்ட வசனங்களை வாங்கியவராக தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இராக்கிலிருந்து வெளியேறுகிறார்கள். அப்போ அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், மனிதன் தன்னை தேவைகளற்றவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதனாலதான் வரம்பு மீறுறான். நம்மளை கேட்கறதுக்கு யாரா இருக்கிறான்? நான் என்ன வேணாலும் செய்வேன், எவ்வளவு வேணாலும் அக்கிரமம் பண்ணுவேன், எவ்வளவு வேணாலும் அநியாயம் பண்ணுவேன், எவ்வளவு பெரிய மக்களையும் நான் கொடுமைப்படுத்துவேன், எப்படி வேணாலும் காசு பணம் சம்பாதிப்பேன், எப்படி வேணாலும் இந்த உலகத்துல நான் வாழ்வேன் என்று அந்த வரம்பு மீறுதல் நம்ம இடத்துல ஏன் தெரியுமா வருது? நம்மளை கேட்கறதுக்கு எவன்டா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு திமிருதான். மனிதன் வரம்பு மீறுவதற்கு என்ன காரணம் என்றால், தன்னை அவன் தேவைகளற்றவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் நம்மிடம் திரும்ப கொண்டு வரப்படுவான் என்கின்ற இந்த வசனம் தான், அதுதான் அவர்களுடைய உள்ளத்தை அப்படியே தைக்கிறது. ஆக மறுமை வாழ்க்கையும் ஒண்ணு இருக்குதா? நாமெல்லாம் எழுப்பப்படுவோமா? நாமெல்லாம் விசாரிக்கப்படுவோமா? உலகத்தோடு முடிஞ்சிருந்தா நினைச்சோம். உலகத்தோட இந்த சிலைகள் எல்லாம், இந்த சிலைகளை வளர்ந்துகிறோமே, இந்த சிலைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசி நமக்காக சிபாரிசு செய்து நம்மிடத்திலே வியாபார கஷ்டம், கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதையெல்லாம் இந்த சிலைகள் அல்லாஹ்ட்ட பேசி வாங்கி தரும். இப்படியா நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இது என்ன செய்கிறது? இந்த மறுமை வாழ்க்கை என்ற இந்த நம்பிக்கை நமக்கு இடையூறு படுத்துகிறது. மறுமை என்ற ஒரு நம்பிக்கையை இவர் புகுத்துகிறார். திரும்ப நாம எழுப்பப்படுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கேட்டார்கள். அது அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொன்னா, அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இலாமா, மனிதனுடைய எலும்புகள், எங்களுடைய எலும்புகள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுமா? எங்களுடைய எலும்புகள்
எங்களுடைய எலும்புகள் எல்லாம் மீண்டும் ஒன்று திரட்டப்படுமா அப்படின்னு மனிதன் கேட்கிறான். பலா காதினா அலா சப்பிய பனானா, அந்நாளிலே அவருடைய விரல் நுனியை கூட நாம் சரியாக ஆக்க உள்ளோம். உன்னுடைய விரல் நுனி கூட கரெக்டா இருக்கும்பா, உன்னுடைய விரல் ரேகை கரெக்டா இருக்குங்கிறாங்களா? மனிதனுடைய அடையாளமே விரல் ரேகை தான். ஒரு மனிதனை பிரித்து காட்டுவது விரல் ரேகை தான். அதுதான் தந்தை வேறு மகன் வேறு எல்லாத்தையும் தனித்தனியாக விரல் ரேகை தான் அடையாளப்படுத்தும். டிஎன்ஏ வேறுபடுத்தாது, ஒரே மாதிரி காட்டு. தந்தையுடைய டிஎன்ஏ மகனுக்கு பொருத்தி போயிடுது. அப்படிதான் பொருத்தி பார்க்கிறாங்க. விரல் ரேகை அப்படி பொருத்தி பார்க்க முடியாது. அப்படி அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி எலும்புகளை எல்லாம் ஒன்றும் திரட்ட மாட்டோம் நீ நினைக்கிறியா? அதே உன்னுடைய விரல் ரேகை கரெக்டா இருக்கும்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது அதான் அலல் இன்சானி அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான் பாருங்க. தகுல் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், 76வது அத்தியாயத்துடைய முதல் வசனம் அல்லாஹ் சொல்றான், அதான் அலல் இன்சானி ஹீரும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷையம் மதுபூரா. அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த பொருள்தான் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பொருளாகவே இல்லாத ஒரு காலம் உங்களிடத்தில் இல்லையா? மனிதனுக்கு அப்படி இருந்தது இல்லையாங்க? அல்லாஹ் கேட்கிறான், இன்ன பொருள் தான் நானே குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய இன்ன பொருள் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீ இல்லையே. அப்படி ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா? 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ யாரு? 200 வருஷத்துக்கு முன்னாடி நீ யாரு? ஒண்ணுமே இல்லாம இருந்தியப்பா, உன்னை தான் படைச்சிருக்கிறேன். இப்படி உன்னைய படைச்சிருக்கிறேன், மறுபடியும் உன்னை எழுப்ப மாட்டேனா? மறுபடியும் உனக்கு உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டேனா? நீ எழுந்து நிற்கும் பொழுது உன்னுடைய விரல் ரேகை கூட சரியா இருக்கும், விரல் நுனி கூட சரியா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அப்ப கசிக்கும் அன்னமா கலக்குனாக்கும் ஹவசா. அந்த மனிதன் என்ன நினைக்கிறான்னா, நம்மளே அல்லாஹ் வீணா படைச்சிட்டான். அல்லாஹ் திருக்குறான்ல கேட்கிறாங்க, உங்களை வீணாக படைத்து விட்டோம் என்றும் இன்னமும் இலா பூஜவும் திரும்பவும் நம்மிடத்தில் கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் ஏதோ சும்மா வேலை வெட்டி இல்லாம சும்மா வேஸ்டா மனிதர்களை அப்படி படைச்சு விட்டுட்டான். அப்படியா? உங்களை வீணாவெல்லாம் படைக்கல, நீங்க திரும்பவும் நம்மிடத்தில் கொண்டு வரப்பட்டே தீர்வீர்கள். அல்லாஹ் அப்படி திருக்குறான்ல சொல்றான், மீண்டும் நீங்க கொண்டு வரப்பட்டே தீர்வீர்கள். வெறுமனே விட்டுவிடப்படுவான் என மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா? உங்களை சும்மா விடுவோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இன்சானும் சுதா, சும்மா வெறுமனே உங்களை விடுவோம் நினைச்சுட்டு இருக்கிறியா? நான் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவேன், எவ்வளவு வேணாலும் நான் திரும்ப செய்வேன், எவ்வளவு வேணாலும் வரம்பு மீறுவேன், அதெல்லாம் உன்னை சும்மா அப்படியே விட்டுருவோம், போனா போயிட்டு போகுது குறைச்சுக்கோ அப்படின்னு விட்டு நினைச்சிட்டு இருக்கியாரா அப்படின்னு அதான் கேட்கிறான். அப்போ மறுமை வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது. திருக்குறான் நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை வசனங்கள் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்றான், யஸ்அலூன அய்யான யௌமுல் கியாமா, கியாமத் நாள் அது எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள். நபியே உள்ள கேட்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கியாமத் நாள் என்னன்னு தெரியலைன்னு அர்த்தம். கியாமத் நாள், மறுமை நாள், யுக முடிவு நாள், இத பத்தி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த பிரைசி மக்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு அல்லாஹ் தான் தெரியும். அல்லாஹ் விடத்துல இந்த சிறையை பரிந்து பேசும், நம்ம குடும்ப கஷ்டத்தை போக்கும், இந்த மாதிரி உலக வாழ்க்கைக்கு தான் அல்லாஹ் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதனாலதான் வரம்பு மீறினார்கள், அக்கிரமம் செய்தார்கள். இதை ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்வார்கள் அல்லவா, அந்த நஜ்ஜாசி மன்னரிடத்தில் சொல்வார், மன்னரே நாங்கள் சிலைகளை வழங்கிக் கொண்டிருந்தோம், செத்த பிணங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், எங்கள் அண்டை வீட்டாருக்கு நாங்கள் அதிகமாக இடையூறு கொடுத்து வந்தோம், உறவுகளை முடித்து வந்தோம். எங்களிருந்து ஒரு தூதர் வந்தார், அவருடைய நேர்மையை நாங்கள் அறிவோம், அவர் எங்களுடைய உறவுக்காரர் தான், அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது என்று சொன்னார், செத்தவைகளை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார், தூய்மையானவற்றை தான் எங்களுக்கு ஆகமாக ஆக்கினார், உறவுகளோடு இணைந்து வாழ சொன்னார், நல்ல விஷயங்களை எங்களுக்கு கற்றுத் தந்தார், தொழுக சொன்னார், நோன்பு வைக்க சொன்னார், ஜக்காத் கொடுக்க சொன்னார், இது போன்ற நன்மையான காரியங்களை எங்களுக்கு சொன்னார் என்று ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பாங்க. அப்படின்னா அந்த மக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்திருப்பார்கள், எப்படி எல்லாம் அநியாயம் செய்திருப்பார்கள், எவ்வளவு அக்கிரமங்களை செய்திருப்பார்கள் என்பதை நாம கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்துக்கணும்.
அவ்வளவு அக்கிரமங்கள் அநியாயம் செய்த அந்த மக்கள் தான் மறுமை என்ற ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, நிச்சயமாக நாம எழுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டே தீர்வோம் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை தான் அவர்கள் மனிதர்களாகவே மாற்றுகிறது. காட்டெருமைகளாக வாழ்ந்த அந்த சமூகம் மனித சமூகமாக மாறுகிறது, நல்ல மனிதர்களாக மாறுகிறார்கள். அப்ப இதெல்லாம் அந்த குறைசிகளுக்கு இது ஒரு அறிமுகம் தான். மறுமை ஒன்று வாழ்க்கை இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு அறிமுகம் தான். பல்வேறு கேள்விகள் மறுமை சம்பந்தமாகவே அவர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். யுக முடிவு நேரம் அது எப்போது வரும், கியாமத் நாள் அது எப்போது வரும்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்ற இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅத், இந்த நேரம் பற்றிய அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்போ ஏற்படும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே அறிவு வைத்திருக்கிறான், வேற யாருக்கும் தெரியாது என்று நபியே நீங்க சொல்லிருங்க. ஆக இப்படியாக இந்த மறுமை வாழ்க்கை என்பது இதை பற்றிய ஒரு அச்சங்கள், இதை பற்றி நல்லவர்களுக்கு சொர்க்கமும் கெட்டவர்களுக்கு நரகமும் என்கின்ற இந்த எச்சரிக்கைகளும் நற்செய்திகளும் தான் அந்த மக்களுடைய உள்ளங்களை அப்படியே தைத்தது. அவர்கள் மனிதர்களாக மாறினார்கள், ஒரு நல்ல மனிதர்களாக மாறி காட்டினார்கள். இல்லை என்றால் அதே காட்டெருமைகளாக தான் வாழ்ந்திருப்பார். மறுமை என்று சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கை தான் அவர்களை அப்படி மாற்றுகிறது. இந்த உலகத்தில் இணை வைப்பு மிகப்பெரிய பாவம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஷிர்கல் நதி இணை கற்பித்தல் மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரிக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், இந்த இணை கற்பித்தலை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹரமல்லாஹு அலைஹி ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவருக்கு சொர்க்கம் தடை செய்யப்பட்டு விட்டது. இந்த வசனங்கள் எல்லாம் அவர்களுடைய உள்ளங்களிலே அப்படியே பாய்கிறது. ஆக நாம இணை கற்பிக்கிறோம், இந்த சிலைகளை போய் வணங்குறோம், அற்புதமான பொருள்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணையாக நினைச்சிட்டு இருக்கிறோமே, இது மிகப்பெரிய தவறு. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் கடவுள் இல்லை என்கின்ற அந்த கொள்கையில தான் மறுமை நம்பிக்கை ஒளிந்திருக்கிறது. மறுமை நம்பிக்கை எதுக்கு? அல்லாஹ் நம்மளை சும்மாவும் விட மாட்டான். நாம தப்பு செஞ்சா அல்லாஹ் தண்டிப்பான், நாம மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம். கண்டிப்பாக அந்த நரகத்தில் விழுந்து விட்டால் நம்ம யாரும் காப்பாற்ற முடியாது, மன்னிக்கவே மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டானே. இணை வைத்தலே அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றானே. நம்ம அந்த மாதிரி பாவத்தை செஞ்சோம்னா நமக்கு யார் இருக்கிறா, நம்மளை யார் காப்பாற்றுவா என்றுதான் அவர்கள் சிந்தித்து பார்த்து இந்த இணை வைத்தல் என்ற அசுத்தத்திலிருந்து மக்கள் வெளியே வந்தார்கள். சிலை வழிபாட்டிலிருந்து வெளியே வந்தார்கள், படைப்பிடங்களை வழிபடுவதிலிருந்து வெளியே வந்தார்கள். அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்து வந்ததை எல்லாம் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்ய ஆரம்பித்தார்கள். கயிறு கட்டி வந்தார்கள், கயிறு கட்டி இருப்பார்கள், இந்த கயிறுகளை அறுத்து தூக்கி எறிந்தார்கள். அல்லாஹ்விடம் மட்டும்தான் நான் உதவி தேடுவேன், அவன் தான் பாதுகாவலன். இதெல்லாம் அவருடைய உள்ளத்திலே அப்படியே சேர்க்கிறது. ஆக இந்த ஏகத்துவ கலிமாவுடைய அந்த ஆழம் எதுல இருக்குன்னு சொன்னா மறுமை என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையில தான் ஒளிந்திருக்கிறது. மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதனால நீங்க இந்த மாதிரி பாவங்களை எல்லாம் செய்யாதீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு பாவத்தை அது தவறு என்று சொல்லுகிறானோ அதுக்கு பின்னாடி மறுமை என்ற ஒரு எச்சரிக்கை இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, வட்டி மிகப்பெரிய பாவம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் போர் செய்வதற்குரிய ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாவம். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ தரு மா வகிய மின ரிபா இன் குன்தும் முஃமினீன், நம்பிக்கை கொண்டவரே நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் வர வேண்டிய வட்டியை விட்டு விடுங்கள். ஃபஇன்னம் தஃஅலு ஃபகதலு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் மீறி வட்டி வாங்கி சாப்பிடுவீர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் போர் செய்வதற்கு சமம். நீங்கள் போர் செய்கிறீர்கள் என்று வரக்கூடிய இந்த வசனம், வட்டி என்பது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வெறுத்த பாவம். அல்லாஹ்வும் சபிக்கிறான், மாணவர்களும் சபிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சபிக்கிறார்கள். ஆக்கில ரிபா வனுகிலஹு வல் சாஹிபத்தி வல் காத்திபா, வட்டி வாங்கி சாப்பிடக்கூடியவன், வட்டிக்கு கொடுக்கக்கூடியவன், வட்டியை வாங்கக்கூடியவன், அதற்கு சாட்சி கையெழுத்து போடக்கூடியவன், அதற்கு ஜாமீனாக இருக்கக்கூடியவன், இந்த நான்குமே பாவத்திலே சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
இப்படியாக இருக்கக்கூடிய இந்த வட்டியை பற்றிய இந்த விஷயத்துல அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? மறுமைங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சேர்த்து சொல்றான். அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதி யதகப்பது ஷைத்தானு மினல் மஸ் ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்றான், வட்டியை வாங்கி சாப்பிட்டவன் நாளை மறுமை நாளில் சைத்தானால் தீண்டப்பட்டவனை போல அல்லாமல் வேறு எதுவுமாக எழவே மாட்டான். மறுமை நாள்ங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொண்டு வரான் பாருங்க. அரே நீ வட்டி வாங்கி சாப்பிட்டீனா உனக்கு மறுமையில தண்டனை. என்ன தண்டனை? சைத்தானால் தீண்டப்பட்டவனை போல நீ வரணும். அல்லாஹ் உனக்கு வியாபாரத்தை தான் அனுமதிச்சிருக்கிறான், வட்டியை தடை செய்து விட்டான். இவன் என்ன சொல்றான்? வட்டியும் வியாபாரமும் ரெண்டும் ஒண்ணுதான்ங்கிறான். அப்ப நீ மறுமை நாள்ல எப்படி வருவன்னு சொன்னா, ஒரு சைத்தானால் தீண்டப்பட்ட ஒரு பைத்தியகாரனாகத்தான் நீ எழுந்து வருவாய். அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை. அப்ப மறுமையை நம்பக்கூடியவர்கள் இந்த எச்சரிக்கை வரும் பொழுது வட்டியை விட்டாருங்க, அந்த மக்கள் விட்டார்கள், வர வேண்டிய வட்டியை விட்டு ஒழிந்தார்கள். எப்படி மாறுது பாருங்க, அந்த சமுதாயம் எப்படி மாறுது பாருங்க. ஏன் வட்டி பாவம்லாம் தெரியாதா உங்களுக்கு? அடுத்தவங்களுக்கு கடனை கொடுத்து போட்டு கூடுதலாக காசு வாங்கி சம்பாதிக்கணும், இது பாவம் அவனுடைய மனிதனுக்கு தெரியும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்றான், உன்னை பற்றி கணக்கெடுக்க நீயே போதுமானவன். நீ எது தவறு என்று உணர்கிறாயோ அது உனக்கு கண்டிப்பாக உள்ளத்துல தவறு என்று உணர்த்தப்படுகிறது. அப்படியான இந்த வட்டி விஷயத்துல அவனுக்கு அது பாவம்னு தெரியாதா? அப்போ மறுமை என்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மாறுகிறான். எப்படி மாறுகிறான்? இனிமேல் வட்டி வாங்கவே மாட்டேன், வட்டிக்கு ஜாமீன் கையெழுத்து போட மாட்டேன், வட்டிக்கு சாட்சியாக போய் நிற்க மாட்டேன், வட்டி சம்பந்தப்பட்ட எதிரி போய் நிற்க மாட்டேன் என்று மாறி போனதை அந்த சமுதாயம் எது மாற்றியது? அவர்களை மறுமை நம்பிக்கை தான் மாற்றியது. மறுமை தான் மக்களை மாற்றுகிறது. இன்றைக்கு எத்தனையோ பல இஸ்லாமிய நாடுகளில் வட்டி என்பது கிடையாது. வட்டி இல்லாத பொருளாதாரம் பேங்குகள் நடத்தப்படுகிறது, வட்டி இல்லாத அடிப்படையில் நடத்தப்படுகிறது. 54 இஸ்லாமிய நாடுகள் வட்டி கிடையாது. அங்க செல்வ வளம் பெருகுகிறது, பரக்கத்தை அல்லாஹ் வாரி இறைச்சிருக்கிறான். அப்ப வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் எப்படி செழிப்பாக இருக்கிறது? வட்டி அடிப்படையாக கொண்ட நாடுகள் எல்லாம் திவாலாகி போய் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா திவாலாகிவிட்டது, பொருளாதாரத்தில் அகலபாதாரம். அதனாலதான் என்னடா செய்யறதுன்னு சொல்லி கொண்டு தன்னை வல்லரசு என்று காட்டிக் கொள்வதற்காக அவன் என்ன செய்யறான்? பல்வேறு வகையிலான சதி திட்டங்கள் எல்லாம் தீட்டி பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக பாலஸ்தீனம் மீது போர் செஞ்சு இஸ்ரேலை பயன்படுத்தி பல அக்கிரமங்களை செஞ்சுட்டு இருக்கான். வட்டியினால் அந்த நாடுகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. நம்ம நாடு இந்தியா கூட வட்டியை கொண்டுதான் அழிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. 2 லட்சம் கோடி அதானிக்கு கடன், 2 லட்சம் கோடிங்க. அவ்வளவு பொருளாதாரம் ஷேர் மார்க்கெட் எல்லாம் வீழ்ந்து கிடக்கிறது. எல்ஐசியினுடைய பங்குகள் எல்லாம் 12,000 கோடி நஷ்டம் என்று சொல்கிறார்கள். எல்லாம் வட்டி தான். வட்டியை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய எல்லாமே திவாலாகி போகிறது என்பதை பார்க்கறமா இல்லையா? இதுக்கு நீங்க என்ன சட்டத்தை போட்டு வட்டியை விட்டு தடுக்க முடியும்? எப்படி இதை மீற இருக்க முடியும்? எப்படி மீற பாருங்க. ஒரு சமூகம் எப்படி மேம்படுகிறது? மறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை மூலமாக இந்த சமூகம் அப்படியே மேலோங்கி இருக்கிறதா இல்லையா? வட்டி இல்லாத சமுதாயம் இருக்கிறதா இல்லையா? அப்போ இந்த சிந்திச்சு பார்க்கணும். மனிதனை எது சீர்படுத்துகிறது என்றால் மறுமை நம்பிக்கை தான் சீர்படுத்துகிறது, அதுதான் ஒழுங்குபடுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மது போதை என்பது உலகம் முழுக்க பறந்து விரிந்து கிடக்கிறது. இந்த போதை பொருட்களுக்கு எதிரான எந்த சட்டங்களும் நிற்க மாட்டேங்குது. உலகத்தில் அதிகமான போதை பொருட்கள் கஞ்சாவாக இருக்கட்டும், அபினாக இருக்கட்டும், இன்னும் திரவ நிலையில் இருக்கக்கூடிய போதை பொருளாக இருக்கட்டும், இதையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் சீரழிந்து போகிறானா இல்லையா? எவ்வளவு சீரழிகிறான்? மதுவினால் மதுவை அருந்திய நிலையில தாம் பெற்றெடுத்த பிள்ளையை கற்பழித்து விட்டான். மும்பையில நடந்த ஒரு விஷயம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தன் பெற்றெடுத்த பிள்ளையை மது போதையில் கற்பழித்து விட்டான். அவனுக்கு ஜெயில தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஜெயில இருக்கும் போது அவனுக்கு உணர்த்தப்படுகிறது, இப்படி நீ உன் பிள்ளையவே நீ கற்பழிச்சுட்டப்பா மது போதையில. இதை கேள்விப்பட்டதான் என்ன செய்யலாம்? தனக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னு கூட தெரியல,
அங்கேயே அவன் தற்கொலை செய்து மரணித்து விட்டான் என்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு மது என்பது பிள்ளைன்னு பெண் பிள்ளைன்னு பார்க்க மாட்டேங்கிறான், அப்ப தாயின்னு பார்க்க மாட்டேங்கிறான். அப்போ அவ்வளவு சீரழிவுகள், குடும்பத்துல சீரழிவு, சமூகத்துல சீரழிவு. ஒரு மது விற்பனைக்காக வேண்டிய எத்தனையோ பல பண்டிகைகள், புத்தாண்டு தின கொண்டாட்டம் என்ற பெயர்ல மது விற்பனை அதிகமாக இருக்கிறது. பல்வேறு பண்டிகைகள், தீபாவளியா இருக்கட்டும், மற்ற பண்டிகைகளை எடுத்துக் கொள்ளுங்கள், அத்தனை பண்டிகைகளிலும் மதுதான் அதிகமான விற்பனை. 600 கோடிக்கு விற்பனை, 700 கோடிக்கு விற்பனை என்றெல்லாம் வெளியாட்கள் பேசிக் கொள்கிறார்கள். இதை ஒழிப்பதற்கு ஏதாவது ஒரு சட்டங்கள் இருக்கிறதா? இதை தடுப்பதற்கு ஏதாவது சட்டங்கள் இருக்கிறதா? அப்படியே இருந்தாலும் அது ஒழிகிறதா? எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தி விட்டார்கள். ஒரு மனிதர், அந்த மனிதர் டவர்ல ஏறி 2006 நினைக்கிறேன், அந்த மனிதர் செல்போன் டவர்ல ஏறி அவர் அங்கேயே போராட்டம் செஞ்சு அங்கேயே மரணம் அடைந்தார். இந்த மாதிரி எல்லாம் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். போராட்டம் செய்து மதுவை ஒழிப்பதற்காக போராட்டம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்து உயிரையே கொடுத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார். இந்த அளவுக்கு எல்லாம் நம்ம செய்திகளை பார்க்கிறோம். ஆனா ஒழிக்க முடிகிறதா? முடியாது. ஆனால் மது எப்படி ஒழிகிறது? மறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை மூலமாக ஒழிக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைஸிர். நபியே, அவர்கள் மது மற்றும் சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள். அது அதிகமான கேடுகள் அதில் இருக்கிறது, சில பயங்கள் இருக்கிறது. அதை அருந்துவதற்கு மிகப்பெரிய கேடு இருக்கிறது, மறுமையில் கேடு இருக்கிறது. இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் இறக்கி அருளப்படுகிறது. மது ஹராம், மது தடை செய்யப்பட்டு விட்டது என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த சமூகம், எப்படியெல்லாம் மதுவை அருந்திய சமூகம், பெரிய பெரிய டின்கணக்கில், பெரிய பெரிய பீப்பாய்கள்ல மதுவை வைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அருந்திக் கொள்வார். டெய்லி அன்றாடம் குடிக்கிற தண்ணி மாதிரி அப்படி அருந்திய அந்த சமூகம் மது ஹராம், மது தடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு வசனம் இறக்கி அருளப்பட்ட உடனே என்ன செய்கிறார்கள்? மதுவை வீதிகளில் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். ஆக இந்த மதுவை நாம் அருந்தினால் கண்டிப்பாக நம்முடைய அமல்கள் அழிந்துவிடும், நாம ஒரு நல்ல மனிதனாக இருக்க மாட்டோம், எல்லாமே சீரழிந்து போய்விடும் அப்படின்னு அதை உணர்ந்து அந்த மதுவிலிருந்து வெளியே வருகிறார்கள். என்றால் என்ன காரணம்? இந்த மது என்பது, இந்த போதைப் பொருட்கள் என்பது அது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது, வழிகேடாக இருக்கிறது. லா யதுகுலுல் ஜன்னah, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்துக்கு உள்ளேயே நுழைய மாட்டார்கள். யார் நுழைய மாட்டார்? நிரந்தரமாக மது அருந்தக்கூடியவர்கள், உறவுகளை துண்டிக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி சூரியத்தை உண்மை என்று நம்பக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்குள்ளேயே நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே மதுவை விட்டு வெளியே வந்தார்களா இல்லையா? மறுமை நம்பிக்கை தான் அதை மாற்றுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ பல இஸ்லாமிய நாடுகளில் மது என்பதே கிடையாது. இஸ்லாம் அல்லாத நாடுகளில் கூட மது அருந்தாத மக்கள், முஸ்லிம்கள் இருக்கிறோமா இல்லையா? மது அருந்தாத முஸ்லிம்கள் ஏதாவது விரலுக்கு எண்ணக்கூடிய ஒரு சில பேர் இருப்பான். அவனையெல்லாம் கணக்கெடுத்து கூடாது. அவனுக்கு எந்த ஒரு இலக்கம் கிடையாது, எந்த ஒரு லட்சியமும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வின் மறுமை நாளை நம்பக்கூடிய முஸ்லிம்கள் மது அருந்தாமல் இருக்கிறார்களா இல்லையா? அப்ப எது மாற்றுகிறது? மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை தான் இது போன்ற பெரிய பெரிய பாவங்களை விட்டெல்லாம் மனிதனை காக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்திலே கொலை பல்கி பெருகி இருக்கிறது. கொலை ஆணவத்திற்காக கொலை, காசுக்காக கொலை, பதவிக்காக கொலை, இப்படி எந்த காரணத்துக்காகவும் கொலை என்பது பல்கி பெருகி இருக்கிறது. கொலைக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் போட்டாலும் அது நிற்க மாட்டேங்கிறது. எத்தனை கொலைகள் செய்தாலும் அழகா ஈஸியா ஜாமீன்ல வெளியே வந்துடுறானா இல்லையா? கொலையை தடுக்க முடிகிறதா? ஆனால் இது கொலை ஒரு பெரிய பாவம் என்று அறிவித்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். இஸ்லாமிய மார்க்கம் அறிவிக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அழித்தொழிக்கக்கூடிய 7 பெரும் பாவங்கள்ல ஒரு உயிரை அநியாயமான முறையிலே கொலை செய்வது பெரும் பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொலைக்கு பதிலாகவோ பூமியில் ஏற்படும் குழப்பத்திற்கு பதிலாகவோ அல்லாமல் எவர் ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ, பூமியில் இருக்கக்கூடிய அனைவரையுமே அவர் கொலை செய்தவர் போலாகிறார். எவர் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ, உலகத்தில் உள்ள அனைவரையும் அவர் வாழ வைத்தவர் போலாவாக. நாளைக்கு கொலை செய்தவன் மறுமை நாளில் நிற்பானா?
அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கொலை செய்யப்பட்டவன் யாரால் கொலை செய்யப்பட்டானோ அந்த மாதிரியாக கொலை செய்யப்பட்டவன் அல்லாஹ்வுக்கு முன்னால் சென்று, யா ரப்பி, என்னுடைய இறைவா, இவன் தான் என்னை கொலை செய்தான் என்று அந்த கொலை செய்தவனுடைய தலைமுடியை இழுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்துக்கு அருகிலே போடுவான். அப்படியான எச்சரிக்கைகள் கொலை விஷயத்தில் இருக்கிறது. சாதாரண விஷயம் அல்ல கொலை என்பது. அப்போ இந்த கொலை என்பது பெரும் பாவம் என்று சொல்லப்பட்டதால், மறுமை நாளில் அதற்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்று சொல்லப்பட்டதால், பலிக்கு போய் அந்த கொலை விஷயத்துக்கு கூட அப்படியே மாறி போனது அந்த சமுதாயம். ஒரு குலத்தாரை கொலை செய்து கொண்டே வருவார்கள். வாரிசு அடிப்படையில் கொலை நடந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் அறிவித்து விட்டார்கள், இனிமேல் இது போன்ற பலிக்கு பலி என்பது கிடையாது, கொலைக்கு கொலை என்பது கிடையாது. எவன் கொலை செஞ்சானோ அவனை வாரிசு அடிப்படையில் அவனை கொலை செஞ்சே ஆகணுங்கிறது கிடையாது, மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார். ஒரு ஆட்சியாளர் என்ற முறையில அந்த கொலை செய்தவன் எவன் கொலை செய்தானோ அவனுடைய நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் பொழுது, இது மாதிரி கொலை செய்யப்பட்டு விட்டாச்சு, நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்கன்னு சொல்லி சம்பந்தப்பட்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்போ அல்லது கொலையோ செய்யலாம். ஆட்சியாளர்கள் செய்யலாம். தனிப்பட்ட முறையில என்ன செஞ்சிடக்கூடாது, கொலை என்பது செய்துவிடக்கூடாது. அப்ப இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் எந்த அடிப்படையில் என்றால், மறுமையை எச்சரிக்கை செய்து கொண்டேதான் அனைத்தும் நடந்தது. அனைத்தும் இது போன்ற எச்சரிக்கை அடிப்படையில் தான் இது போன்ற பாவங்களை விட்டு மக்கள் வெளியே வந்ததற்கு அடிப்படையான காரணம் இதுதான். தற்கொலை பெருகி இருக்கிறது. எதற்கு எடுத்தாலும் தற்கொலை, எங்கு பார்த்தாலும் தற்கொலைகள். பிபிசி அவன் ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கிறான். 67 நாடுகள்ல புள்ளி விவரங்கள் எடுக்கப்படுகிறது. 67 நாடுகள்ல முஸ்லிம்களுடைய தற்கொலை மட்டும் ரொம்ப 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 குறைவு கணக்கெடுத்து சொல்கிறார்கள். காரணம் என்ன? தற்கொலை செய்து கொண்டவனுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், யார் ஒரு மலைக்குன்றின் மீது அங்கிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன் மறுமை நாளில் அதே மாதிரி மலைக்குன்றின் மீது கீழே விழுந்து குதித்துக் கொண்டே இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி எச்சரிக்கை செய்தார்கள். நீ எந்த மாதிரியான ஆயுதத்தை கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறாயோ அதே ஆயுதத்தால் கொண்டு மறுமை நாளில் நீ குத்தி கொண்டே இருந்து அதில் நீ வாழவும் மாட்டாய், சாகவும் மாட்டாய். இப்படியான தண்டனை திரும்ப திரும்ப அந்த மறுமை நாளில் கிடைக்கும் என்ற எச்சரிக்கை தாங்க மாற்றுகிறது. மனிதனை எப்படி மாற்றுகிறது? தற்கொலை இல்லாத சமுதாயமாக இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு அடக்குமுறைகள் ஏற்பட்டாலும் சரி, எவ்வளவு சொத்துக்களை இழந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமாவும் தற்கொலை பண்ணுகிறார்களா? பலஸ்தீனத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இறந்து போனார்கள், இன்னும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். வீடுகள் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல் அங்கும் இங்குமாக அடைந்து கொண்டிருக்கிறார்களே. வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய விரக்தி ஏற்பட்டு விட்டது. நாம் இறந்து விடுவோம் என்று எந்த முஸ்லிமாவும் தற்கொலை செய்து கொண்டானா? ஏன்? நாளை மறுமை நாள்ல தற்கொலை செய்து கொண்டால் அதுக்கு தண்டனை இருக்கிறது, நிரந்தரமான நரகம் இருக்கிறது. இதுதாங்க அந்த சமூகம், முஸ்லிம் சமூகத்தை அப்படி மாற்றியது காரணம் என்ன? பெரும் பாவங்களிலிருந்து மக்கள் விடுபடுவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் இருக்கிறான், நம்மளை கண்டிச்சிருப்பான், மறுமை நாள்ல கண்டிப்பான். கண்டிப்பாக அவர்களிடமிருந்து யாரும் தப்பவே முடியாது. இந்த ஒரு நம்பிக்கை தான் பல மக்களை மாற்றுகிறது. இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருகிறார்கள் என்றால் என்ன காரணத்தினால் வருகிறார்கள்? இந்த வறுமை நம்பிக்கை என்ற அடிப்படையில் தான் பல மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால இது போன்ற பாவங்களை விட்டு நாம விலகி இருக்கணும் அப்படின்னு சொன்னா மறுமை நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். இந்த நம்பிக்கையில் ஆழமான நம்பிக்கை உள்ளவர்களாக நாம இருந்து காட்டணும். கண்டிப்பாக இதுதான் மனித சமூகத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் சீர்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக இன்னொரு விஷயம், அநியாயக்காரர்கள் யாருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, இது போன்ற விஷயங்களுக்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளைத்தான் அந்த வசனத்தை காட்டித்தான் என்ன செய்கிறார்? எச்சரிக்கை செய்கிறார். நீங்கள் மறுமை நாளை பயந்து கொள்ளுங்கள். வத்தகு யௌமன் லா தஜ்தி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷையா வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யூஹது மின்ஹா அத்லுன் வலா ஹும் யுன்தரூன். அல்லாஹ் சொல்றான், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அது எந்த நட்போ, எந்த பரிந்துரையோ, எந்த பேரமோ எடுபடாது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லோருமே நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கைகள் மனிதனை மனிதனாக மாற்றியது.
அநீதி இழைக்காதவர்களாக மாற்றியது. ஏனென்றால் அநியாயம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், அநியாயக்காரர்களை அல்லாஹ் கண்டுகொள்ளாதவன் என்று நீங்க நினைச்சிடாதீங்க. பார்வைகள் நிலைகூட்டி நிற்கும் ஒரு நாளுக்காகவே அல்லாஹ் அவர்களை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறான். எவெல்லாம் அநியாயம் செய்யறானோ, எவெல்லாம் மோசடி செய்யறானோ அவனை எல்லாம் நான் பார்க்காதவன் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா ஒரு நாள் இருக்குது, அங்க அவன் தறிகட்டு ஓடுவான், அவனுடைய தலை அவனிடம் திரும்பாது, அவனுடைய உள்ளங்கள் சூனியமாக இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மறுமை விஷயத்தை முன்னிறுத்தியதால் இது போன்ற மனிதர்களை சீர்திருத்தம் செய்கிறான். அந்த அடிப்படையில் தான் மனிதர்கள் சீர்திருத்தம் பெற்றார்கள், பண்பாளர்களாக மாறினார்கள், ஒழுக்கமுள்ளவர்களாக மாறினார்கள். எந்த அளவுக்கு என்றால் இது போன்ற தீமைகளை விட்டு ஒரு பக்கம் அல்ல, நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக மாறினார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுல்லாஹ் வ தருமா, அதாவது வல் தன்னுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் ஒவ்வொருவரும் மறுமைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்கின்ற இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். எதற்காக ஓதி காட்டுகிறார்கள்? ஒரு கூட்டத்தார் அப்படியே பஞ்ச பரதேசிகளாக, அப்படியே அவருடைய ஆடைகள் கிழிந்திருக்கிறது, அப்படி வயிறுகள் எல்லாம் ஒட்டி இருக்கிறது, இப்படி ஒரு கூட்டத்தார் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நிற்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் எல்லாம் அப்படியே சிவந்து விடுகிறது, கோபத்தால் கொப்பளிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை ஒன்று திரட்டுகிறார்கள். ஒன்று திரட்டி சொன்னாங்க, ரெண்டு வசனம் தான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே நீங்கள் அந்த ஏக இறைவனை பயந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த வசனத்தை ஓதிட்டு அடுத்து இன்னொரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வல் தன்னுரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நீங்கள் மறுமைக்காக என்ன முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தை, ரெண்டு வசனத்தை சொன்ன உடனே சஹாபா பெருமக்கள் எல்லாம் அந்த கூட்டத்துக்கு உதவி செய்வதற்காக வேண்டி வீடுகளுக்கு சென்று தங்களிடம் இருக்கக்கூடிய, அவர்களே ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கோதுமைகள், மாவுகள், அந்த பாத்திரங்கள், ஆபரணங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அந்த கூட்டத்தாரை பசியை போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவருடைய ஆடை பிரச்சனையை போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுத்து உதவுகிறார். அப்படியே ஒரு மலை மாதிரி அப்படியே குமிகிறது. அப்படி கொண்டு வந்து குமிச்சனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் பொன்னை போன்று மின்னியது என்று ஒரு நபித்தோட அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். தர்மசீலர்களாக மாறி போனார்கள் என்றால் என்ன காரணம்? அல்லாஹ் சொல்கிறான், நீ கஞ்சத்தனம் செய்யாத, பொருள்களை சேமிச்சு வச்சுக்கிட்டு வீடுகளை வச்சுக்கிட்டு சேமிச்சு வச்சுட்டு இருக்காது, தர்மம் செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் அவர்களை அப்படி மாற்றுகிறது. நீங்க யார் கஞ்சத்தனம் செய்து யார் சேமித்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் எதில் கஞ்சத்தனம் செய்தார்களோ, தங்கத்தை கொண்டு கஞ்சத்தனம் செய்தால் அதையே அவர் ஒரு பாம்பாக மாற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் மூலமாக தண்டனை. இப்படி எல்லாம் ஹதீஸ்கள் இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் படிச்சு பாருங்க. மறுமை என்ற எச்சரிக்கை தான் அவர்களை தர்ம சீலர்களாக, ஒழுக்க சீலர்களாக, நல்ல பண்பாளர்களாக மாற்றி அமைத்தது. அப்ப இந்த மறுமை நம்பிக்கை அவர்களுக்கு எப்படி ஒரு மாற்றத்தை தந்ததோ அது மாதிரி நமக்கும் மாற்றத்தை தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த முதல் உரையினை நிறைவு செய்கிறார் சாமி. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, முதல் உரையில் மனிதனை பண்படுத்துவது மறுமை நம்பிக்கைதான் என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகள் சொல்லப்பட்டது. இதிலே நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அன்றைக்கு இருந்த அந்த குறைசிகள், அவர்களுக்கு மறுமை வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியாது. மறுமைனா என்ன, கியாமத் நாள்னா என்ன, இதெல்லாம் தெரியாத ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்தார்கள். அதனாலதான் அவ்வளவு அக்கிரமம் செய்தார்கள், அக்குரியம் செய்தார்கள், அநியாயம் செய்தார்கள். மறுமை என்ற ஒரு சித்தாந்தம் அது சொல்லப்பட்ட உடனே, ஏற்றுக்கொண்ட உடனே அதிலிருந்து பலவிதமான பாவங்களை விட்டு வெளியே வந்தார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும், அது எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், காதியானியாக இருக்கட்டும், ஷியாவா இருக்கட்டும், முஸ்லீம் என்று தன்னை யாரெல்லாம் சொல்லிக் கொள்கிறானோ அவர்கள் எல்லோருமே மறுமை என்ற வாழ்க்கையை நம்புகிறோமா இல்லையா? மறுமையை நம்பாத ஒரு முஸ்லீமாக நம்ம இருக்கிறோமா? எல்லா முஸ்லீம்களும் மறுமையை நம்பத்தான் செய்யணும்.
மறுமையை நம்பாத ஒரு முஸ்லீமும் கிடையாது. எல்லா முஸ்லீம்களும் கபூர் வணங்கிகள் கூட மறுமையை நம்புகிறார்கள். மறுமை என்று ஒன்று இருக்கிறது, நாம எழுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டுதான் தீர்வோம் என்று எல்லாருமே நம்புறோம். இதுல தௌஹீத்வாதிகள் கூடுதலாக குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடியவர்கள் எவ்வளவு நம்பக்கூடியவராக இருப்போம். அப்ப இதுல நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படியெல்லாம் நாம இந்த மறுமை வாழ்க்கையை நம்புகிறோமே, உறுதியாக நம்புகிறோமே, நம்மிடத்திலே அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் என்ன செயல்கள் இருக்கிறது? நம்ம சரியான செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இது போன்ற பெரும் பாவங்களை செய்யக்கூடிய விஷயத்திலே பல மக்களை பார்க்கிறோம், இன்னும் வட்டியில மூழ்கித்தான் இருக்கிறாங்க. நிறைய மக்கள் வட்டிகளை சர்வசாதாரணமாக இருக்கு. வட்டியில ஏதாவது ஒரு அங்கத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு பைக் வாங்கணுமா, போய் வட்டிக்கு போய் வாங்கணும். ஏப்பா உங்க காசு இல்லையா? காசு இல்லைன்னா பேசாம எதுக்காக போய் வட்டிக்கு போய் கடன் வாங்கி அப்படி என்ன உனக்கு பெருமை? இந்த பெருமை என்பது இது மறுமையினால நல்லதை கொண்டு போய் சேர்க்குமா? அல்லாஹ் சொல்றாங்க, பெருமையை வெறுக்கிறானா இல்லையா? அப்ப இந்த பெருமை என்பது தன்னுடைய ஆடை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த பெருமைக்காக என்ன செய்கிறார்கள்? 4 பேர் பார்க்கணும், 4 பேர் நம்மளை மெச்சணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது போன்ற பைக்குகளை என்ன செய்கிறார்கள்? போய் வட்டிக்கு போய் வாங்குகிறாங்க. ஒரு வீடு கட்டணுமா, வட்டிக்கு போய் கடனை வாங்கியாவது வீட்டை கட்டணும். ஏன்னா அவனுக்கு முன்னாடி நான் நல்லா வாழ்றேன்னு அவனுக்கு தெரியணும். அடே அல்லாவுக்கும் தெரியும், நீ நல்லா வாழ்றியா இல்லையாரு அல்லாவுக்கு தெரிஞ்சா பார்த்தாரா? அடுத்தவன் உன்னை மெச்சணுமா, அடுத்தவன் உன்னை பாராட்டணுமா? அது என்ன உனக்கு வந்த போது ஏதாவது ஒரு சல்லி காசுக்கு பயன்படுமா? அது மறுமையினால மிகப்பெரிய கை சேதமாகாதா? அப்படியெல்லாம் இந்த வட்டியில போய் விழுந்து என்ன செய்கிறார்கள்? மறுமையை நம்பக்கூடிய முஸ்லிம்கள். அன்றைக்கு இருந்த மக்கள் மறுமையினா என்னன்னு தெரியாம இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை பற்றி எச்சரிக்கையை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொண்டு அதெல்லாம் விட்டு வெளியே வந்தார்கள். இன்றைக்கு நமக்கு மறுமை வாழ்க்கை நிச்சயமாக இருக்கிறது என்று தெரிந்தும் கூட இது போன்ற பாவங்களை தைரியமாக செய்கிறோமே. அல்லாஹ்வை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். மறுமையினால் நிச்சயமாக ஏற்படத்தான் போகிறது. நாம் எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கத்தான் போகிறோம். நம்மை அவன் விசாரிக்கத்தான் போகிறான். கண்டிப்பாக நம்முடைய அமல்களை பற்றி விசாரிப்பான். தொழுகையை பற்றி முதல் விசாரணை தொழுகை தான். எத்தனை தௌஹீத்வாதிகள், எத்தனை குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடியவர்கள், எத்தனை முஸ்லிம்கள் இந்த தொழுகை அலட்சியமாக இருக்கிறோமா இல்லையா? 5 நேரம் தொழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கிறோமா? சரியான நேரத்துக்கு தொழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கிறோமா? இந்த தொழுகையை யார் வீணடிக்கிறார்களோ அவர்களுக்கு கேடுதான். சக்கர் என்ற நரகம், சதகத்துக்கும் ஃபீ சக்கர், உங்களை சக்கர் என்ற நரகத்தை நுழைவித்தது எது என்று மாணவர்கள் கேட்கும் பொழுது நாங்கள் தொழுகையாளியாக இருக்கவில்லை, வீணர்களோடு சேர்ந்து இருந்தோம் அப்படின்னு அந்த நரகவாசிகள் சொல்வார்களே. இதையெல்லாம் படிச்சிருக்கிறோம், எத்தனையோ பல பயான்களை கேட்கிறோம். அப்ப நம்ம மறுமை வாழ்க்கை உண்டு என்பதை உறுதியாக நம்பக்கூடிய நாம இந்த தொழுகையில் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம் என்பதை நாம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அதனால மறுமை வாழ்க்கையை உறுதியாக நம்பக்கூடிய நாம் நம்மிடத்திலே இந்த சீர்படுத்துதல் என்பது முதல்ல நமக்கு இருக்கணும். இதை தெரிந்து நல்ல முறையிலே வாழக்கூடிய நல்ல முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த 2ஆம் பகுதிக்கு பேசுகிறார்.